السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وجاهدوا بالله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج ملة أبيكم إبراهيم هو سماكم المسلمون. கண்ணியமிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, சூரா ஹஜ்ஜின் அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை பற்றியும் அதன் தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான்: ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்குவும் செய்யுங்கள், இன்னும் சுஜூதும் செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு உங்கள் ரப்புவை வணங்குங்கள், நன்மையும் செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வெற்றிக்கான வழி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் ருக்குவும் செய்யுங்கள், சுஜூதும் செய்யுங்கள். உங்கள் ரப்பு இறைவனை அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள், நீங்கள் நன்மை செய்து வாருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள். அவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். இந்த மார்க்கத்தில் எந்த சிரமத்தையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தவில்லை. உங்கள் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அது மார்க்கமாகும். இதற்கு அல்லாஹ் உங்களை முன்னர் முஸ்லீம்கள் என்று அல்லாஹுவை பெயரிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை முஸ்லீம்கள் என்று அவன்தான் பெயரிட்டான் எனவும், நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் ருக்கும் செய்து வாருங்கள், சுஜூதும் செய்து வாருங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், நன்மைகள் அதிகம் புரியுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதோடு தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹின் பாதையிலே போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை தேர்ந்தெடுத்தும் கொண்டான். அழகான உபதேசங்களையும் அதே நேரத்தில் நிறைய வாக்குறுதிகளையும் அல்லாஹ் நற்சான்றுகளையும் வழங்குகிறான். மேலும் நீங்கள் உங்கள் மார்க்கம் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லலாம், உங்களை நாங்கள் முஸ்லீம் என்று நாம் தான் பெயர் வைத்தோம். இந்த நீண்ட இந்த அத்தியாயம் நிறைய விஷயங்களை ஆழமாக பேசுகிறது. அல்லாஹ்வுடையார்களே, துல்ஹஜ் மாதம் என்றால் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தார் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுகூராதே இந்த மாதம் கடந்து போய்விட முடியாது. ஆகவே தான் நான் அதிகமாக இந்த உம்ராவுக்கு வெறி பிடிச்சு அலைகிறாங்கல்ல, இந்த ஹஜ்ஜை தூரத்துக்கு வச்சுட்டு உம்ரா மோகம் இந்த சமூகத்தில் கடுமையாக பிடிச்சிருக்கு. உம்ரா மோகம் இருக்குல்ல, அது அளவுக்கு மீறி இருக்கு. ஹஜ்ஜு செய்யாமலே, ஹஜ்ஜுக்கு எந்த நியத்தும் வைக்காமலே கையில் கொஞ்சம் காசு உம்ரா போகிறேன். இஸ்லாத்தின் 5 பலமான தூண்கள்ங்க. இஸ்லாம் என்னது? புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இஸ்லாம் 5 பலமான தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அடிப்படையை உடைச்சிட்டு நீங்கள் கட்டடத்து மேலே ஏறன்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு நோய் பிடிச்ச மாதிரி சமூகத்தில் பிடிச்சிருக்கு. யாரை கேட்டாலும் உம்ரா போகிறேன். ஹஜ்ஜு பண்ணிட்டியா? ஹஜ்ஜு பண்ணலை.
எப்பப்பா பண்ண போகிற? அது இன்ஷா அல்லாஹ் சுவாத. அதுக்கு ரூபா ரொம்ப செலவாகும். உங்களுக்கு யார் சொன்னாது? உங்களுக்கு சொன்னது யார்? அதை உங்களுக்கு சொன்னது யார்? இது இருக்கா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேளுங்க. உம்ரா போய்ட்டு வந்துட்டேன், உம்ரா போய்ட்டு. நல்லா கேளுங்க. எப்போதுமே பாசிட்டிவ் அப்ரோச். ஒரு முஸ்லீம் எப்போதுமே நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. நான் ஹஜ்ஜு செய்ய முடியாது, எனக்கு வாய்ப்பில்லை, வாய்ப்பு இல்லை நினைப்பது அல்லாஹ் வாய்ப்பு தரப்போதும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ்லாம் என்பதே தூய எண்ணங்களின் அடிப்படையிலே உருவாகத்தான். அல்லாஹ் அதனால தான் சில காரியங்களை நாம் செய்ய முடியாது போனாலும் எண்ணத்திற்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய கருணை எப்படின்னா, எண்ணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் செயல்களும், அப்படித்தான் கூலியும். நீ எந்த எண்ணத்தில் மரணித்தாயோ அதே எண்ணத்தில் நீ மறுமையினால் எழுப்பப்படுவாய். அந்த அளவுக்கு எண்ணங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஹோல்டு கொடுக்குற மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு ஏன்பா ஹஜ்ஜி செய்ய மாட்டேங்க? ஹஜ்ஜை குறைத்து விட்டார்கள், உம்ரா மீது பைத்தியத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அது காரணம் தெரியுமா? நீங்கள் ஆலிம்கள் மீது வைத்துக்கிற வெறி பிடித்த அந்த பயான் மீது உள்ள கிறுக்கு. 4 பயான் நறுக்குன்னு பேசிட்டான், அவன் டிராவல்ஸ் ஓபன் பண்ணிடுவான். அவன் உங்களுக்கு உடனே வலியுறுத்துவதெல்லாம் உம்ரா வந்துரு, ஒரு பேக்கேஜ் போடுறதும். ஆமாம், ஒரு பேக்கேஜ் போடாது போங்க. பேக்கேஜுக்கு இருக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க நீ அல்லாஹ்வுடைய கருணை ஏங்க இப்படி இப்ராஹிமுடைய மார்க்கத்தான் இருக்கீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது நிராசை அடைந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் எதுக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டே போவேன், பார்த்துட்டே வரணும். நீங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் யாருக்கு உதவி செஞ்சிருக்கான்? அல்லாஹ்வுடைய உதவி எப்போ ஃபைனலாக வந்திருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆட்டி படைத்து ஃபைனல் இதுக்கு மேலே பிழைக்கவே முடியாதது சாதாரண மனிதன் கருதுவான். இறை நம்பிக்கையாளர்கள் நபிமார்கள் சொல்வார்கள், இல்லை அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் பலமாக நம்புவார்கள். அப்போதான் உதவி வரும். அப்போதான் அல்லாஹோட உதவி. திருக்குறான் ஃபுல்லாக பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிதான் வந்துச்சு. ரஸ்பி அல்லாஹ் நேமல் வைக்க. இந்த வார்த்தை வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அந்த வார்த்தைக்கு பொருள்பட வாழ்ந்தார்களா இல்லையா? நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசும்போது கூட ஐயோ அம்மா என்று அழறாமல் என்ன அல்லாஹ் உதவி செய்வான்னு கூட சொல்ல பலமாக நம்பிக்கை வச்சு சொன்னார் அவர். ரஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான, அவனை என் பாதுகாவலன். அல்லாஹ் சொன்னா கூனியா நாரு பர்து சலாம் அலா இப்ராஹிம், நெருப்பை குளிந்து விடு, நீ மேலும் சலாமத்தமாக இப்ராஹிமுக்கு மாறிவிடு. எல்லாம் கட்டளை போட்டு நெருப்புக்கு என்ன செஞ்சான்? இன்னொரு உருவம் எடுக்க வைத்தான். அந்த அந்த குளிரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகமாக ஆக்கி தந்தான். இது அல்லாஹ்வுடைய கிருபை. இப்படித்தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கை வேறொன்று. ஏன் நான் சொல்லுதல்ல கேளுங்க, அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படை. நீங்கள் அடிப்படையை மறக்கிறீங்க. ஏன் அதோட இன்னும் அடிப்படை அல்லாஹ் வைத்தான் தெரியுமா? ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி உம்மத்துகளுக்குத்தான் ஹஜ்ஜு கடமை. வேதம் கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் ஹஜ்ஜி கடமை அல்ல, இந்த இறுதி உம்மத்தின் கடமை. ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாரின் தியாகத்தை நினைவுகூர வைப்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வைத்தார். உம்ராக அப்படி இருக்கா உங்களுக்கு? உம்ராக நீங்க நினைவு கூறணுமா? கிடையாது. புரியுதா? உம்ரா வேற, ஹஜ்ஜு வேற. நீங்கள் 1000 உம்ரா செஞ்சாலும் ஒரு ஹஜ்ஜுக்கு சமமாக ஆகவே முடியாது. புரியுதா? ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஹஜ்ஜு என்பது தியாகத்தால் உருவாகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லும்போது வதுகுர் ஃபில் கிதாப் இப்ராஹிம் இன்னகான சித்திகன் நபி, இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைவுறுவராக அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அவர் சாதாரண உண்மையாகவும் நபியாகவும் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை புரட்டி எடுத்துட்டான். எதற்காக தெரியுமா? இந்த மார்க்கத்திற்கு ஒரு தந்தை வேண்டும் என்பதற்காக நாம் அவரை தேர்வு செய்தோம். தேர்வு செய்து மட்டுமில்லாத அவருக்கு நாம் பல தேர்வுகளை நாம் வைத்தோம், பரீட்சைகளையும் நாம் வைத்தோம். அதில் அவர் வெற்றியும் அடைந்தார். இந்த மார்க்கம் தான் இப்ராஹிமுடைய மார்க்கம். அவர்கள் தான் இந்த மார்க்கத்தின் தந்தை. அவர்கள்தான் இந்த மார்க்கத்தின் தந்தை. ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, இந்த கடாபிடி பாண்டியவர்கள் நிறைய அங்கே இருப்பீங்க, நிறைய கடா பிடிச்சிருப்பான். நீ கடாபிடி என்ன வேணாலும் பிடி, முதல்ல தொழுகையை பிடி. 5 வச்சு தொழாம கடா கைத்த பிடிக்காது, செத்துரு. என்னடா ஜும்மாலடி பேச நினைக்காங்க. உனக்கும் மார்க்கம் சம்பந்தமே கிடையாது. நீ ஃபஜ்ரு தொழா வராதவன், வானவர்கள் ஆஜராகிற பொழுது நானும் முஸ்லீம் என்று உன்னை அடையாளம் காட்ட தெரியாதவன். காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு வேறுபாட்டை அவன் வேறொரு திசையில் செல்லும் பொழுது நம் கால்கள் பள்ளிவாசலை நோக்கி பயணிக்குது என்று சொன்னால் அவன் தான் இறை நம்பிக்கை சாட்சியாளர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், தூக்கத்தில் எழுந்து அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதம அமாதானா இலைஹி நுஸூர். அதுக்கு என்னங்க பொருள் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். சும்மா சொல்லுங்க. எனக்கு அரபி தெரியாத ஆலிம் சார், அதனால நமக்கு நிறையா கிரிட்டிசைசிங் வரும். இவருக்கு அரபியெல்லாம் தெரியாது, அவர் சும்மா நான் கேட்காதீங்கன்னு சொல்லி செய்வான், என் பேச்சே கேட்க விட மாட்டான். அப்படி ஒரு நிறைய அரபி தெரிஞ்ச ஆலிம் சார் இருக்கான். சொல்லுங்க அப்படின்னு வாயில சொல்லிடுவோம். கரெக்டா?
இந்த உறக்கம் என்னும் சிறு மரணத்திலிருந்து என்னை விழித்திடச் செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நன்றிகளும் உரித்தாகின. இது வாயில சொல்றது. செயலை செய்வது எப்படி? தூக்கத்தில் எல்லாம் இழவச்சிட்டான். மவுத் சிறு மவுத்தில் இருந்து மனிதன் உறங்கும் போதும் மரணிக்கும் அல்லாஹ் தான் ரூஹை கைப்பற்றுகிறான். தான் நாடிய ரூஹி அல்லாஹ் பிடித்து வைத்துக் கொள்கிறான். அவர் உறக்கத்திலே மரணித்து விடுகிறார்கள். யாருடைய ரூஹி அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறானோ அவர் உறக்கத்தில் விழித்தெழுந்து விடுகிறார்கள். இதுதான் தூக்கத்துடைய சிஸ்டம். விழித்தெழுந்தாச்சு, வாக்கு சொல்லியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் தான் சிறு மவுத்திலிருந்து என்னை விழித்தலை செய்தான். அடுத்து ஆக்ஷன் எப்படி காட்டுறதுன்னு என்னுடைய கேள்வி. வாயில சொல்லிட்டோம்ல, அடுத்து ஆக்ஷன் எப்படி காட்டுறது சொல்லுங்களேன். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்ப்போம். ஆடெல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு, வெரி குட். முதல்ல தெளிங்க. வாயில சொன்னோம்ல, அதை செயல்படுத்து முதல்ல எப்படி தெரியுமா? ஃபஜ்ர் முன் சுன்னத் ஃபஜ்ரோட தொழுவும் போது தான் அல்ஹம்துலில்லாஹ் நன்றிகளும் புகழும் அல்லாஹ்வுக்கு உரிய சாட்சி எப்போ செய்யுமா? வாயில சொல்லிட்டு அடுத்த ஆக்ஷன்ல இறங்கணும். அதுதான் ஃபஜ்ர் தொழுகை. அதுதான் ஃபஜ்ர் தொழுகை முன் சுன்னத். உலகத்தை நம்ம தான் ஃபர்ஸ்ட் நேசிக்கிறோம்ல. இஸ்லாம் எவ்வளோ அழகா விரும்புது பாருங்க. இஸ்லாம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? உலகத்தை நீ நேசிக்கணுங்கிறது அடையாளமாக சொல்லுது. ஆமாம், உலகத்தையும் மறுமையும் சேர்த்து தான் ஒரு வாழ்க்கை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்துல் வபில் ஆখিরাতি ஹஸனத்துல் வகினா அஸாபன்னார். இந்த உலகில் சிறந்ததையும் மறுமை வாழும் சிறந்தையும் தருவாயாக நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை பாருங்க. இது பொருள் தெரியுமா? ஃபர்ஸ்ட் முன் சுன்னத் தொழுகை. அது எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த உலகம் அதில் உள்ள எல்லா பொருள்களை விட எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்று ஃபஜ்ர் முன் சுன்னத்தில் 2 ரக்கத்துகள் என்று சொன்னாங்க. இந்த உலகத்தில் நீ மோகம் கொண்டு பெயரக்கூடாதுல்ல, அது அப்படி உள்ளவனுக்கு அதை விட சிறந்த ஒன்று எனக்கு தந்துடுறான். காலையிலே அல்லாஹ் அவனுக்கு தந்துடுறான். உலகத்தை அதை விட சிறந்த ஒன்று. ஒரு இறை நம்பிக்கையாளன் சாட்சி சொல்வது எப்படி தெரியுமா? அவன் நான் முஸ்லீம் என்று சாட்சி சொல்வதே ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு செல்வதுக்கு தான். ஃபஜ்ர் தொழுகைக்கு இந்த பாதங்கள் பள்ளிவாசலை நோக்கி நகர்வுதான் அதற்கு சாட்சி, செயலால் சொல்வது. இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க, கடாபிடியர்கள், கடா பிடித்து வைத்திருப்பவர்கள் தொழுகையை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எந்த கடாவும் இருக்க வேண்டாம். அது குர்பானி ஆடு இல்லை. உங்களை பொறுத்தப்பட்ட பிற சமுதாய மக்கள் சொல்லலாம்ல, என்ன ஆடு அது? கடா. நீங்கள் கடா பிடிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். குர்பானி கொடுக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக மாறுங்கள். உன் செல்வம் இருக்குன்னு அல்லாஹ் என்ன செய்யல, அடிப்படை இஸ்லாத்தின் தூணை தொழுகையை விட்டு விட்டு நீ குர்பானிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அதே மாதிரி தர்காவுக்கு போகிறவனா நீ இன்னும் செய்யவே வேண்டாம். தர்காவுக்கு போகிறவன் நீ அங்கேயே போய் நினச்சிரு, கவுனிலே படுத்துக்க. உனக்கும் குர்பானி எந்த சம்பந்தம்? உன் கறியை நீயே தின்னு, உன் கறியை நீயே தின்னு. அதனால ஷிர்க் வைப்பவர்களுக்கும் இந்த மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சமாதி வழிபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது அடியார்களுக்கு துவா செய்யக்கூடியவர்கள், அவள் நமக்கு அல்லாஹ் மக்கள் நெருக்கமாக்கி வைப்பாக நம்பிக்கை கொண்ட மக்கள் யார் இருந்தாலும் அவர்கள் தொழுதாலும் சரியே, எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டுவிடும். எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டுவிடும். அவர்களுக்கும் குர்பானிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. தொழுகை இல்லாதவர்கள் தயவு செய்து, அதே போல் ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கும் நல்லா கேட்டுடுங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகுது. ஈமான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. ஈமான், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத். அந்த ஜக்காத்து இல்லாமலும் செஞ்சு விடாதீர்கள். ஜக்காத்து கடமையாக்கப்பட்டவர்கள் ஜக்காத்தை செலுத்தாது அவர்கள் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பான் நிராகரிக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அல்லாஹ் 41 அத்தியாயம் 7ஆம் வசனம் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். மறுமையை மறந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஜக்காத்தை மறுப்பவர்கள். மறுமையை மறந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஜக்காத்தை மறுப்பவர்கள். ஜக்காத் யார் கொடுக்கவில்லையோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடாக்களை நீங்கள் கரியாக்கி வீட்டில் ஃப்ரிட்ஜு உப்பு கண்டம் போட்டு நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கறி கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா என்றால் ஜக்காத்து கடமையாக ஜக்காத்தை தவற விட்டு தொழுகையும் அடிப்படை தொழுகையை விட்டுவிட்டு நாம் கடா பிடிப்பதால் எந்த நன்மையும் பலனும் கிடையாது. அல்லாஹ்வுடையார்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். மனிதன் குலிக்கல் இன்சான் லைஃபா, மனிதன் பலகீனமானவன் தான். நாம் தொழுகையை விட்டிருந்தா இப்போ வாத்தி பிடிச்சுவிடும். இனி என் வாழ்க்கையில் ஒருபோதும் ஐவேளை தொழுகையை விட மாட்டேன். அல்லாஹ் எனக்கு அருள் புரியட்டும். இப்ராஹிம் சில மார்க்கத்தில் அடிப்படை என்ன தெரியுமாங்க? அவங்க அடிப்படையாகவே ஒரு விஷயத்தை உறுதிமொழி எடுத்தாங்க. வைன்ன சலாத்தி நுசுக்கி மஹியா மமாத்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன். என் வாழ்வு, என் மரணம், என் அறுத்துப்படிகள், குர்பானி எல்லாமே அல்லாஹ், தியாகம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்று உறுதிமொழி எடுத்தவர் தான் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வாழ்க்கையுடைய அடிப்படை தத்துவமே அதுதான். அப்போ அந்த தொழுகை, இன்ன சலாத், என் தொழுகை, என் வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது என்று சொன்னவர் மார்க்கத்தில் உள்ளவர்கள் தொழுகையை விட்டுவிட்டு நீங்கள் பிற காரியங்களில் ஈடுபடுவது என்பது பிற சமுதாயத்துக்கு ஒப்பான செயல்தான். பிற சமுதாயத்திற்கு அவர்கள் கோயில்களிலே கொண்டு கடாக்களை அறுத்து கொடை கொண்டாடுவதை போன்று நீங்கள் கொண்டாடி விடாதீர்கள். தொழுகையாளிகளுக்குத்தான் இது விதியாக்கப்பட்டிருக்கு. தொழுகையாளிகளுக்கு தான் விதியாக்கப்பட்டிருக்கு. காசு உள்ளவர்களுக்கு என்று சொன்னால்
காசை கொண்டு இஸ்லாம் என்ன செய்யாது, மார்க்கத்தை முழுமை பெற செய்யாது. அதனால் அடிப்படை இஸ்லாத்தை நாம் என்ன செய்யணும், விளங்கி கொண்ட மக்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற நம்மளை சரி செய்யணும். ஒரு அறிஞர் அழகாக சொல்லும்போது, கடைசி 10 இந்த 10 இரவின் மீது சத்தியமாக அப்படி என்றால், அந்த 10 இரவில் என்னடா ஸ்பெஷல் அமல்கள் செய்யறா அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்கிறார், ஸ்பெஷல் அமல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, ஒழுங்காக 5 வக்து ஒழுங்காக தொழுதுறோம், 5 வக்து ஒழுங்காக தொழுதுருங்க. ரெண்டாவது, உங்களால் முன்பின் சுன்னத்துகள் இருக்குல்ல, அந்த 12 ரக்காத்து இருக்குல்ல, அந்த சொர்க்கம் சேர்க்கக்கூடிய தொழுகை இருக்குல்ல, அதில் பேணுதலாக இருங்க, அதில் நீங்கள் பேணுதலாக இருங்கள். உங்களுக்கு ஏழைகளுக்கு முன்னாடி பசிக்கிறது என்று வந்தால் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிங்க. அடிப்படையாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒருவன் ஜனாசாவை பின்தொடர்வது, ஜனாசாவை பின்தொடர், நோய் நலம் விசாரிப்பது, இதமாக சில அடிப்படையான விஷயங்கள், அதை நாம் சரிவர செய்து வந்தாலே போதுமானது. உங்களால் இரவு கடினமாக உழைக்கக்கூடிய உடல் உழைப்பு மக்கள் நிறையா இருப்பீங்க. இப்போ ஹோட்டல்லாம் நைட்டு 11 மணிக்கு உங்களெல்லாம் தகஜத்து எழுந்து என்ன செய்ய முடியாது, தொழலாம் முடியாது. அதெல்லாம் வந்து நல்ல வாய்ப்புள்ளவர்கள் தொழுங்க, வாய்ப்பு இல்லாத மக்கள் நீங்கள் இஷா தொழுகை விட்டு வித்துரை சேர்த்து முடிச்சுட்டு படுத்துடுங்க, அவ்வளோதான். இஸ்லாம் நம்மளை என்ன செய்யற, அல்லாஹ் சொல்ல, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்த, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தலை. இந்த கடைசி 10 நாட்கள் சிறப்பு என்று சொல்லி நீங்கள் ரொம்ப நினைக்கிட வேண்டாம் அல்லாஹ்வுடையார்களே. ஆகவே தயவு செய்து ஹஜ் மாதத்தினுடைய தாத்பரியம் என்னென்று உணர்ந்து கொண்ட மக்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். வைன்ன சலாத்தி நுசுக்கி, என்னோட வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்வுக்காகவே என்ன செஞ்சோம், நம்ம மமாத் வாழ்வையும் மரணத்தையும் நாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வோடுவே வாழ வேண்டும். அந்த மாதிரி சோதனை களங்கள் அல்லாஹ் நமக்கு வைக்கல. அல்லாஹ் இந்த வாழ்வா மரணமா என்று சோதனை களத்தை அல்லாஹ் நமக்கு வைக்கல. பலஸ்தீன பூமியில் தினம் தினம் நடக்குது. ஒரு பக்கம் பசி, பட்டினி, உயிரிழப்புகள், உறவுகள் பிரிந்து கிடக்கு, ராம்பேஜுக்குள்ள உள்ள ரப்பிள்ஸ்குள்ள குப்பை கூடங்களுக்குள்ளே உடல்கள் சிதறி கிடக்கு, உள்ள அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, யாரும் எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியாது, சத்தம் கிடையாது. குண்டு போட்டாங்க, இடத்த காலி பண்ணி ஓட வேண்டிதான், உயிர் பிழைச்சல் ஓடிடணும். யாரை தூக்கிட்டு ஓடுறான்னு தெரியாது, எந்த உடைமைகளும் நமக்கு சொந்தம் இல்லை, போட்ட இடத்தை திருப்பி குண்டு போட மாட்டான்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது, எங்கே தங்குவதுன்னும் தெரியாது. ஒரு நாளைக்கு இந்த ஒழு செய்கிறாங்க பாருங்க, இங்கே நின்று உங்களோட வீடியோ எப்படி ஒரு நாளைக்கு காட்டுறேன், கேமரா வச்சிடுறேன். ஒரு ஆள் ஒழு செய்ததுக்கு குறைஞ்சது 5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆள் குறைஞ்சது ஒழு செய்வதற்கு யூஸ் பண்ணுற தண்ணி எவ்வளோ தெரியுமா? 5 முதல் 10 லிட்டர் தண்ணி. நான் அதை வான் பண்ணிக்கிட்டே வரேன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒழு செய்வதே சிறு பாவங்கள், கைகால் உறுப்புகள் செய்கிற அந்த பாவங்கள் கழுவப்படும். கடைசி சொட்டு நீர் பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது உறுப்பிலிருந்து கடைசி சொட்டு நீர் பிரியும் பாவங்கள் உதிர்ந்து விடுவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தண்ணீர் அதிகம் பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய வரம்பு மீறியவர்கள் என்று சாபம் விட்டார்கள். வரம்பு மீறிய கூட்டம் என்று சாபமே விட்டார்கள். நீங்கள் ஒழு செஞ்சுட்டு சாபத்தை வாங்கினா உள்ள வரீங்க, சாபத்தை வாங்கிட்டு அல்லாஹ் மக்ஸலி அஃப்வாப ரஹ்மத்திக, இறைவா அறுப்படை வாசனை, இந்த அறுப்படை வாசலாம் திறக்காது. சில பாருங்க இங்கே பாருங்க, வீடியோ வைக்க பாருங்க, அவர் காலை மட்டும் அவர் குனியதுக்கு 5 நிமிஷம் ஆகிட்டு, அவர் இப்படி திறந்துட்டு குனியதுக்கே 3 நிமிஷம் ஆகிட்டு, 5 லிட்டர் போயிட்டு இப்போ குனிஞ்சது காலை எப்படிங்க ஃபுட்பால் அடிக்காரு இப்படி. என்ன அது? இந்த ஒழுங்கெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான் உங்களுக்கு? எவன் சொல்லி கொடுத்தான் உங்களுக்கு? மர்க்கஸில் வந்து அலிப இன்னி பின்னி தின்னி அதோட சரி, இந்த ஒழு செய்கிறதுக்கு எவனும் சொல்லி கொடுக்குறதே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், 4 லிட்டர் தண்ணியிலே நீங்கள் ஒழு செஞ்சு பழகணும், அதுதான் அளவு. டேப்பை திருப்பி நல்லா கட்டிடுங்க, இதுதான் மார்க்கம். நான் அந்த வரலாறு கதெல்லாம் அன்னை ஹாஜராதெல்லாம் நீ நிறைய யூடியூப்பில் தட்டிங்கன்னா நிறைய பேர் மூச்சு தெரிய பேசியிருப்பேன், உட்காந்து கேளுங்க போங்க. நான் கண்ணுக்கு பட்ட தீமைகளை சொல்கிறேன். தயவுசெய்து இந்த மார்க்கம் எங்கேருந்துலாம் சின்ன விஷயங்களை எவ்வளோ டீப்பாக கண்காணிக்குன்னு பாருங்கள். உழு விஷயத்தில் நீங்கள் விளையாட்டுத்தனம் பண்ணுறீங்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? எவ்வளோ தண்ணியை வீண்வரையும் பண்ணுறோம் நம்ம, பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள். நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு ஆள் ஒரு கலர் சட்டை போட்டார், சொல்லக்கூடாதுண்ணா, அவர் இவ்வளோ நேரம் தேய்ச்சி ஒழு செஞ்சுட்டு இருக்காரு, ஆனால் தண்ணி திறந்து போய்கிட்டே இருக்கு. நான் ஏறத்தாலும் 1 நிமிஷம் தாண்டி பேசிட்டேன், எவ்வளோ தண்ணி போகும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இவ்வளவு மோசமான மார்க்கத்தில் நம்ம இருக்கோம். அல்லாஹ்வுடையார்களே புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒழுவின் மூலமாகத்தான் என்ன செய்து நமக்கு அந்த தொழுகைக்கே உள்ளே போகிறோம், அந்த ஒழுகையை வீணாக்கக்கூடிய கூட்டமாக மாறியிருக்கோம். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சரி செய்யணும். நம்ம சரி செய்யாமல் என்ன செய்ய முடியாது, நாம் முழுமையை விட்ட முஸ்லீமாக ஆக முடியாது. வணக்கத்தில் கூட அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையான காரணங்களை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நான் தொழுதா போதும் என்று போலியாக கருதினால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தை ரிஜெக்ட் பண்ண செய்யப்படும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தல நம் மக்களிடத்தில் வந்து ஆடோ மாடோ வளர்க்குறீங்க, அதை வீட்டில் வச்சு பராமரிங்க, இல்லைனால் அது சரியான இடத்துல கொண்டு விட்டுருங்க.
இந்த ரோடுகளை மாட விடுறீங்க, நீங்கள் அல்லாவை பயந்துக்கிடுங்க, அல்லாவே பயந்து கொள்ளுங்கள். ரோடுகளை மாடை விடுவது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் 5 விபத்து நடந்திருக்கு. அது ஹஜ்ஜுக்காக இருக்கலாம், வியாபாரத்துக்காக இருக்கலாம். மாடுகளை உங்களுக்கு வைத்து பராமரிக்க முடியாத இடம் இல்லாதவர்கள் தயவுசெய்து ரோட்டில் விடாதீர்கள். அல்லாஹ் சாட்சியாக சொல்கிறேன். தெற்கு பஜாரில் என் கையை பாருங்கள், 4 நாளைக்கு 11 மணிக்கு ரோட்டில் மாடை விட்டுருக்காங்க. அது இலைகளை சாப்பிட்டுட்டு ஒன்று சண்டை போட்டு ஜம்ப் பண்ணி வந்துட்டு நைட்டு 11 மணி. நான் ஸ்லோவாக தான், நான் வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டேன். ஜம்ப் பண்ணி வந்து அடிச்சு வண்டி ஒரு 10 அடி தள்ளிக்கிட்டே போகுது. வண்டி போய் எனக்கு 5 நிமிஷம் கை காலில் ஆட்ட நிற்கலை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நாம் காசு இருக்கு வாங்கி விட்டுட்டோம், அறுத்து கறியை கொடுத்துட்டா எல்லாம் கூலி கிடச்சிரும். இப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போலியால் நினைக்கக்கூடாது. அந்த விலங்கினங்களை உரிய முறையில் பாதுகாக்கணும். ஏன்னா அதுகளுக்கு அறிவில்லாது. கொம்பு இருக்குது, பலமான கொம்புகள் இருக்குது, அது உடல் வலிமை ஜாஸ்தி. ஓடி வந்து சின்ன பிள்ளைகள் மேலே விழுந்தாலே போதும், பிள்ளைகளாம் செத்து போகும். அப்படி நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கு. தயவு செய்து குர்பானி மாடு வாங்கி விடுவார்கள், அதை வீட்டில் கட்டி பராமரிங்க. அல்லது பொதுவான இடத்துல காசு கொடுத்து அதை கட்டி வச்சு அதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு டோக்கன் போட்டு ஏற்பாடு செய்யுங்க. இதெல்லாம் வந்து சும்மா இதுக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமாக நினச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் அடிப்படை இஸ்லாம் தான். அதுபோல் மாடை அறுத்து சாக்கடையில் கொண்டு ரத்தத்தை உள்ளே விட்டுறாங்க. சாக்கடை வந்து ரத்தம் ஓட்டுறதுக்கு இல்லை. சரி, நம்ம ஊரில் சாக்கடை நல்லா ஃப்ளோவாக ஓடுதா? உண்மையை சொல்லுங்க, நல்லா தண்ணி அடித்தா விட்டுட்டு ஓடுதா? கிடையாது, அங்கெங்கே ஸ்டோர் ஆகிக்குது. எவ்வளோ பெரிய துர்நாற்றம் வரும், எவ்வளோ கிருமிகள் பரவும். அது எவ்வளோ ஹைஜீனிக்காக சொன்ன மார்க்கம் அது. மண்ணை தோண்டி மூடுங்க, மண்ணை தோண்டி மூடிடுங்க. மண் என்ன செய்யும், ஜனாசாவு இறந்த உடனே என்ன செய்யணும், உள்ள மக்கி போக வச்சிடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை நேராக இதுக்குள்ளே சாக்கடைக்குள்ளே கனெக்ட் பண்ணி விடுறது. சாக்கடை எதுக்குங்க? மழைநீர் வடிகால் ஓடுறதுக்கு மட்டும்தான். பாதாள சாக்கடையும் கழிவு நீர் நேரடியாக உள்ளே போயிடும். ஆனால் ட்ரைனேஜ் எதுக்கு போட்டுறான் தெரியுமா? மழைநீர் வடிஞ்சு ஓடுறதுக்கு தான். அதில் போய் என்னத்தை விடுறது, நம்ம மாட்டு ரத்தத்தை விடுறோமே. எந்த அளவுக்கு நம்ம இஸ்லாத்தை கேலி கூத்து பண்ணக்கூடாது. நீங்கள் இதுக்கெல்லாம் இஸ்லாத்து சம்பந்தம் நினைச்சிடாதீங்க. என்ன பிற மனிதனுடைய உரிமைகளை கை வச்சா மார்க்கம் அலோவ் பண்ணவே செய்யாது. அடுத்தவங்களுக்கு நோயும் துன்பத்தையும் தருது. தயவு செய்து படித்த மக்கள், நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்க, முந்தைய மாதிரிலாம் கிடையாது, கல்வியறிவிலா சமுதாயம் இல்லை. படித்த மக்கள், நல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அல்லது பேசிக்காக நல்ல கல்வி புத்தகத்தை எடுத்து வாசிக்க அறிவு பெற்ற மக்கள் தான் நம்ம. அதன் அடையாளம் என்ன தெரியுமா? நாம் இருக்கிற பகுதியை குர்பானின்னா இதுதான் டிசிப்ளின். ஒரு ட்ரெஞ்சு தோண்டுங்க, அந்த ட்ரெஞ்சில் குழியில் என்ன செய்யுங்க வச்சு மாடு அறுத்து ரத்தம் வந்த உடனே தயவுசெய்து மெடிச்சு இவ்வளோ போட்டுருங்க. வீடுகளுக்கு முன்னாடி எல்லாம் வழக்கமான குழியை தோண்டுங்க, மண் போட்டு மூடுங்க. வீதிகளில் என்ன செய்ய, சாக்கடைகள் என்ன செய்யுங்க, தயவு செய்து விட்டு விடாதீர்கள். தயவுசெய்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து அழகான டிப்ஸ் உங்களுக்கு. தயவு செய்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். அந்த ரத்தங்கள் என்ன செய்யணும், கொடிய நோயை பரப்பிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு. 2ஆம் பரில் பேச சார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, நான் பாலஸ்தீனத்தை பற்றி பேசிட்டு வரும்போது தான் அப்படியே டைவர்ட் ஆகி தண்ணிக்குள்ளே போனேன். என்ன ஒழுக்குள்ளே போனேன். இது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, பலஸ்தீனில் யுத்தம் நடக்கிற பூமியில் ஒரு நாளுக்கு ஒரு குடும்பத்திற்கான மொத்த செலவு தண்ணி எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ நினைக்கிறீங்க? மொத்த குடும்பத்துக்கு 1/2 லிட்டர் 500 ml. கல்யாண வீட்டில் பாட்டில் அடுத்து தூக்கி போட்டு வரானே, அது 2 சிப் அடிச்சுட்டு பாட்டில் அடுத்து தூக்கி போட்டுருவானே. பார்த்தீங்களா? கல்யாண வீட்டில் உங்களை அதை கொண்டே முக்க வச்சு கொண்டுறணும். ஒன்று குடி, இல்லாட வாங்காது. அம்மா மகன் வந்தால் ஒரு பாட்டில் வாங்கிட்டு அது பெருமைக்கு என் மகனுக்கு கொண்டு கொடு, மச்சான் கப்பலில் பொண்ணு வர எனக்கு 2 எங்கள் அப்பனுக்கு 2 நானும் அதே மாதிரி சரி தண்ணி பாட்டில் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. பாதி குடிங்க அப்படி அடிச்சுட்டு போயிடணும். நடக்கா இல்லையா? ஒன்று அவருக்கு 5,000 ரூபா காசு, கல்யாண வீட்டுக்காரனுக்கு நீங்கள் சும்மா வராத காசில் வரும். நீங்கள் 2 சிப்பு அடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போக வேண்டியது. 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு குடும்பம் காலம் கழிக்க. நீங்கள் வேணால் இப்போ வேணாலும் யூடியூப் சர்ச் பண்ணி பாருங்கள். 500 மில்லி தான் தண்ணி. அது எப்படின்னா
ஒரு டேங்கர் லாரியில் வந்து சின்ன சின்ன சப் டேங்க்ஸாக வச்சு சின்ன சின்ன டேங்க் அந்த மாதிரி ஓவர் டேங்கில் வச்சுருக்கான். அதெல்லாம் தண்ணியை தந்து விடாங்க. சின்ன குழந்தைங்க பெண்கள் வரைக்கும் அலறிட்டு ஓடி வந்து நிற்கிறாங்க. வீதியில் வழிந்தோடுற சாக்கடை நீர் அப்படி என்ன செய்கிறாங்கன்னா மண்ணுக்குள்ளே இறக்கி வந்து ஜல்லிக்கல்லு மண்ணும் போட்டு சாக்கடை தண்ணியை அப்படியே இறக்கி ஃபில்டர் பண்ணி அப்படி குளோரினேஷன் மட்டும் பண்ணலை, செடிமெண்டேஷன் பண்ணி அப்படி எடுத்து தன் துணியை வச்சு பிடிச்சிட்டு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகள் பார்க்கவே கண்ணீர் வருது. இங்கே நம்ம என்ன செய்கிறோம், ஒழு செய்யறதுக்கு எப்படி செய்கிறோம்? நீங்கள் என்ன பாருங்கள், நீங்கள் ஒன்று செய்யணும், வெரி சிம்பிள். டோட்டலாக எண்ணிக்கிடுங்க, டேங்கை ஃபில் பண்ணிடுங்க, கீழே கொஞ்சம் நேரம் ஒரு தொழிலை வரை யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிடுங்க. இங்கே எவ்வளோ தண்ணி கன்சப்ஷன் ஆகுது நீங்கள் ஆவரேஜாக கணக்கு எடுத்துங்க. இது வெரி சிம்பிள். எவ்வளோ தண்ணி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் போச்சுன்னு ஒரு ஆள் டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. சாதம் தண்ணி எப்படி நினைச்சு பாருங்க, தண்ணி நாக்க தள்ளும், குடிக்கிறதுக்கு அதுதான். நம்முடைய மேலே கழுவுணும், இல்லாட்டா துர்நாற்றம் வீசிடும். நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி என்பது எவ்வளோ வேதனையான விஷயம். அல்லாஹ் முடியார்களே. அதனால் தயவு செய்து என்ன செய்வோம், நாம் மார்க்கம் தெரியுங்க மக்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், நல்லா சாப்பிடு, நல்லா குடி, வீண் விரயம் செய்யாது. வீண் விரயம் எல்லாம் நேசிக்க மாட்டேன். எல்லாம் நேசிக்கல, எல்லாம் நேசத்தை விட்டே தூர போயிடும். இது ரொம்ப தப்புங்க, தயவுசெய்து தப்புங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் ப்ராக்டிஸ் கொஞ்சம் உடம்ப வளைங்க. காரணம் தெரியுமா, டேபு கீழே இந்த பேக் வளைஞ்சிடக்கூடாது. அப்புறம் இந்த கல்யாண கதை பேசுறது, ஃப்ரெண்ட்ஸு கதை பேச ஃபுல்லாக ஒழுவ டேப்பை திறந்து விட்டுக்கிறது. என்ன மச்சான் போன ஜும்மாவுக்கு வந்த 2 ஜும்மாவுக்கு ஆளக்கான்னு அப்போ பேச ஆரம்பிப்பான். தண்ணி போய்கிட்டே இருக்கும். மச்சான் கூட பேசுறதுக்கு 5 லிட்டர் தண்ணியை காலி பண்ணியிருப்பான். போய்கிட்டே இருக்கும். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த காலை எவனா உருப்படியாக கழுவானா பற்றிங்களா, காலை ஃபுல்லாக ஃபுட்பால் தான் அடியும். ஒழு செய்கிற ஃபுல்லாக காலை எப்படி அப்படி தான் கழுவ சொல்லியிருக்கோம். ஆளுச்சா சொல்லுங்க, இடுக்கள் உள்ள தேய்க்கணும்ல, அப்படி இருக்கா இல்லையா? கால் இடுக்களை தேய்க்க சொல்லியிருக்கா இல்லையா? கை இடுக்களை தேய்க்க சொல்லியிருக்கா இல்லையா? அப்படி யாரா ஒழு செஞ்சுருக்கோமா? குறிப்பாக புதிங்கால கவனமாக கழுவணும் இருக்குல்ல, அப்படி என்னைக்காரமாக கழுவிருக்கோமா? தண்ணியை திறந்துவிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன செய்வோம் சொல்லுங்கள்? எல்லாம் மெஸ்ஸியாக மாறிடுவோம். ஃபுட்பால் பிளேயர் என்னது, நீங்கள் டான்ஸ் போடுறதுக்காக வந்தீங்க, ஏன் குனிஞ்சு காலை கையில் எடுத்து காலை தேய்ச்சி கழுவுனா என்ன? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும், எல்லாம் கஷ்டம்தான். நல்லா கேட்டுடுங்க. அடிப்படை உசூலை விட்டுட்டு இந்த மார்க்கம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் காலத்து என்ன ஆகும் தெரியுமா, இவையெல்லாம் சிதைந்து போயிடும். இதெல்லாம் நத்திங். உழுவில் பெருசாலும் பேணுதெல்லாம் தேவையில்லைன்னு மனநிலைக்கு மக்கள் மாறிடுவான். மார்க்கத்தை சிறந்தது தெரியுமா, பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதல் தான். அதாவது வெறித்தனமாக இருக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயம் கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம அலட்சியப்படுத்தி போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் எச்சரிக்கை பண்ண தெரியுமா, அந்த அரஃபா பேருரையில் கடுமையாக எச்சரிக்கை பண்ண என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டீங்க, ஆனால் மார்க்கத்தில் அற்பமான காரியம் என்று நீங்கள் கருதுவீர்கள், அதை கொண்டு சைத்தான் உங்களை வீழ்த்தி விடுவான் என்று சொன்னார். அதை நீங்கள் விட்டுருவீங்க, அதை கொண்டு சைத்தான் உங்களை வீழ்ச்சியடைய செய்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்களா இல்லையா? உண்மைதானே? அப்போ சின்ன சின்ன விஷயம் நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் ஒழு சீரமாக தண்ணீரை சிக்கனப்படுத்திக்கணும். நாம் இருக்கிற இடத்தை ஹைஜீனிக்காக வச்சுக்கிடணும். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அதில் அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லுவேன், முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி எப்படி இருக்கணும்னா, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுற மாதிரியான ஒரு பகுதி எங்கேயாவது காட்டுறானா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு அக்ரஹாரம்னு சொல்லுதான், அந்த இடத்துல வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாக்கடை போல நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி அவனால பண்ண முடியுது? அதை நம்ம அவனே விட கல்வினா ஞானம் சிறந்த அல்லாஹ் சொல்றான், இட்ஸ் த புக் ஆஃப் நாலேஜ். முழுமையான ஞானம் நிறைந்த வேதத்தை உங்களுக்கு தந்தோம். அப்படிப்பட்ட வேதத்தை சுமந்த மக்கள் வாழ்கிற பகுதி எப்படி இருக்கு, எப்படி நம்ம நடத்துகிறோம்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும், கவலை கொள்ளணும். நாம் நம்ம முஸ்லீம்கள் வாழ போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும், அந்த இடத்த பார்க்கும்போது உள்ள போனால் வெளியே வர்றதுக்கே மனசு இல்லைன்னு சொல்லணும். அப்படி வச்சிருப்பாங்க அந்த பகுதிகள்லாம். அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம வச்சிருக்கோமா? அல்லாஹ்வுடையார்களே, நாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் தான் இருக்கோம். எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டுட்டு ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா எதையோ விட்டுட்டு எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குன்னு நினைக்கிறோம். என்னென்னா நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல அப்படிங்கிற மனநிலையில் மட்டும்தான் நம்ம போயிட்டு இருக்கு. நமது எந்த காரியம் செவ்வனே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். அதுபோல தியாகத்தை போற்றுகிற மார்க்கம் இது. தியாகத்தை முழுமையாக போற்றுகிற மார்க்கம். ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய துவாக்களை பற்றி பேசும்போது விளக்கமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா வச்சிருந்த ஆலிம் தான் சொல்கிறார். அது சொல்ல கரெக்டாக தான் சொல்கிறார். அதை நீங்கள் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதை விட, நீங்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதை விட,
ஹஜ்ஜோ உம்ராவோ செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தை துவா செய்வதை விட ஒரு துன்பப்பட்டவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கான், ஒரு தேவையுடைய மக்களுக்கு அவனுடைய துன்பத்தை நீக்கிட்டு அவன் கஷ்டத்தை நீக்கிட்டு, இறைவா எனது இந்த கஷ்டம் எனக்கு இருக்குது, எனக்கு நீக்கு என்று அல்லாஹ்ட்டை துவா செய்தால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான்னு அவர் சொல்கிறார். அதான் உண்மை. போலியா நான் தொழுதுட்டேன் எனக்கு துவா செய்ன்னு சொல்வதற்கும், என் கண்ணு முன்னே என்னை போன்று இரத்தமும் உடலும் சதயமாக இருப்பான் ஈமான் கொண்ட ஒரு சகோதரன் சகோதரியோ துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்தை துடைக்காது என் உள்ளங்கள் அலட்சியப்படுத்தும் என்று சொன்னால், நான் மட்டும் என் துன்பங்களுக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? கரெக்டா? சரியாதப்பா? என் துன்பங்களை மட்டும் அல்லாஹ் நீக்கணும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயம்? எனக்கு மட்டும் யாதோ ஒரு மனிதன் எனக்கு உதவி செய்யணும் என்று நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கு? அவன் துன்பத்தை துடைப்பு எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் குறைந்தபட்சம் ஆறுதலான வார்த்தையில் கூட சொல்ல நம்ம தயாரா இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன மார்க்கத்தில் இருக்கோம் புரிந்து கொள்ள அல்லாஹ் பங்கியார்கள். அதனால் துவாக்கள் அதிகம் கேட்குறோம், ஆனால் துவா எளிதாக போய் சேருவதற்கு வழி பிறர் கஷ்டத்தை துன்பத்தை நம்ம வெரி சிம்பிள். ஒன்றுமே காசே இல்லாதவர்கள் சொல்கிறேன், இறைவா துவாவில் அல்லாஹ்ட்ட கேளுங்க, பிறர் மனிதருக்காக கேளுங்க, மன்னரி வாசிகளை ஞாபகப்படுத்துங்கள். இந்த இப்ராஹிம் மார்க்கத்தை நிலைநாட்டி சென்ற நன்மக்கள், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி சென்ற தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து ஹஜ்ஜி செய்து அவர்கள் மன்னரையிலே அடங்கியிருக்கிறார்கள் அநேக மக்கள். அவர்கள் நினைவூற்று ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னரை வாசிகள் விருந்துக்கு இயங்குவதை போன்று உறவுகளின் துவாக்களுக்காக இயங்குகிறார்கள் என்று சொன்னார்கள். எப்படியா? விருந்துக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கஞ்சியும் சோறு வெறுமனை கஞ்சியும் கூழும் குடிச்சு வாழ்ந்த மனிதனுக்கு உங்கள் வீட்டில் இன்றைக்கி விருந்திற்கு வாங்கன்னு கூப்பிட்டா அந்த மனசு படுற சந்தோஷம் துள்ளல் இருக்குல்ல, நீங்கள் அனுபவிக்கிற இல்லையான்னு தெரியாது. என் வாழ்நாள் நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். 100 கிராம் இறைச்சி துண்டு கிடைச்சா பரவாயில்லை நினைத்த காலம் உண்டு. உண்மையாக சொல்ல வல்லாஹ் இந்த மேடை உண்மையாக அல்லாஹ்வுடைய மேடை. அந்த விருந்தின் அடையாளம் அளவு என சந்தோஷம் எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் மன்னரை வாசிகள் தினந்தோறும் இயங்குகிறார்கள். எதற்கு தெரியுமா? உறவுகளே இரத்த சம்பந்த உறவுகளே, இறை நம்பிக்கையான உறவுகளே, அந்த மன்னரை வாசிகளுக்காக தினந்தோறும் பிரார்த்தனை செய்யுங்கள். தினந்தோறும் பிரார்த்தனை செய்யுங்கள். மிக சிறந்த கையில் காசு இல்லை, காசு இருந்தால் விருந்து கொடுக்க முடியும். ஆனால் காசை இல்லாத விருந்து கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆகவே தயவு செய்து என்ன செய்வோம்? நாம் விருந்து கொடுப்போம் அழகிய துவாக்களின் மூலமாக, பிற மக்களுக்கு கேட்பதன் மூலமாக. ஏழை மக்கள், எளிய மக்கள், ஆதரவற்ற மக்கள், பலகீன மக்கள், தேவையுள்ள மக்கள், விதவைகள், அனாதைகள், சிறைப்பொருட்கள், கடன் பொருட்கள், வழக்குகளை சிக்கி தவிக்கக்கூடிய கைதிகள், யுத்த களத்தில் தவித்து கைகாலை இழந்து உறவுகளை இழந்து வாடுகின்ற மக்கள் எல்லாருக்கும் தயவு செய்து செய்யுங்க. நம்ம கை ரீச் பண்ண முடியாத இடங்கள் இருக்கு. நம்ம கைகள் நம்ம செல்லு கையில் காசு இருந்தோம். இன்னைக்கு பலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம மக்கள் அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை அனுப்ப முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சரியில்லை, நம்மளை வேற முத்திரை குத்திடுவான். அப்படி இருக்கும்போது நம்ம இதயங்கள் அங்கே நீளணும், நம் இதயங்கள் நீளணும். பலஸ்தீன மக்களுடைய பெண்களுடைய அழுகுரல் மக்கள் கேட்கணும். எப்படி கேட்கணும் தெரியுமா? இஸ்ரேலிய கொடுங்கோள்கள்கிட்ட நம்ம இளம் பெண்கள் சிக்கியிருக்காங்க, கைதிகளை உள்ள கொண்டு வச்சுட்டான். இருட்டறைக்குள்ள நிர்வாணமாக வைத்த நல்ல கட்டியோட இருட்டறைக்குள்ள முழு நிர்வாணம், பலாத்காரம் நடக்குது. எங்கேயோ ஒரு கதறல் குரல் நமக்கு கேட்கு, ஈமானை உணர்வோடு கேட்டுக்கிட்டே இருக்கு. இறைவா அந்த சீக்கிரம் என்ன செய்ய, அந்த போரை முடிவு கொண்டு வந்தது. எங்கள் பிள்ளைகள் விடுதலை அடையணும், இறை நம்பிக்கையாக வெற்றி அடையணும், இறை நம்பிக்கையாக வெற்றி அடையணும். மேலும் எங்கள் மக்களுக்கு அழகிய நீண்ட பொறுமை, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், ரப்பே அவர்கள் மீது பொறுமை நீ கொட்டிவிடுன்னு கேட்போம். இறுதி முடிவை இறை நம்பிக்கையாக வெற்றியானதாக ஆக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்வுடையார்களே, நாம் இப்ராஹிமுடைய மார்க்கம் இருப்பது உண்மை என்று சொன்னால் தியாகங்கள் நிறைந்த வாழ்க்கை, சில தியாகங்கள் செய்கிறார்கள், அவங்களுக்கு துவாக்கள் மூலமாக உதவி செய்வது என்பது கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பாவங்களை எல்லாம் இந்த மாதத்தில் மன்னிக்கட்டும். நம்ம பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கட்டும். தொழுகை இல்லாத மக்கள், அதாவது தொழுகை நீங்கள் இருப்பீங்க, அப்படி எப்படிமா இருப்பீங்க, தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்த நமது கடமை. ஐவேளை தொழுகைகளை உயிரோட்டமாக வைத்துக் கொள்ளும். நமது வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு பிறருக்கு உதவி செய்கிற உயர்ந்த இடத்தை அல்லாஹ் நம்மளை வைக்கட்டுன்னு நினைக்கட்டும். வெரி சிம்பிளாக சொல்லி நான் முடிக்கிறேன், ஒரு நிமிஷம் தான் இருக்குது. அல்லாஹ்வுடையார்களே, தயவுசெய்து கேளுங்க. உங்களை நோக்கி ஒரு மனிதர் உதவி கேட்டு வரார். உங்களை நோக்கி யாரோ ஒரு XRY என்ன உங்கள்கிட்ட உதவி கேட்டு வராங்க. நாம் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். முடிந்தால் உதவி செய்வோம், இல்லைன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பும், நல்ல வார்த்தைகளை சொல்லும். அல்லது அவருக்காக நாம் வேறு இடத்துல முயற்சி செய்து பார்க்குறது. இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அந்த தேவையில்ல மக்கள் கரெக்டாக நம்மளை நோக்கி ஏன் வராங்க? ஏன் உங்கள்கிட்ட வரல, ஏன் உங்கள்கிட்ட வரல, ஏன் உங்கள்கிட்ட வரல, என்னை நோக்கி ஏன் வந்தார்? அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்துக்கான்னு நினச்சிக்கணும். இவருக்கு உதவி செய்ய, இவர்கிட்ட போனால் உதவி கிடைக்கும் என்று அவன் உள்ளத்தில் போட்டது யார் தெரியுமா? அல்லாஹ் தான். நமக்கு சோதனையும் கூட. அதே நேரத்தில் அல்லாஹ் நம்ம அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான் என்று கருதுபவர்கள் தான்
வெற்றி அடைவார். அந்த நேரத்தை அலட்சியப்படுத்திடக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறோம், இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ண சொல்கிறோம், நாம் அவங்களுக்காக துவா செய்கிறோம், அவங்க பேக் போனாக இருக்கணும். இது சிறந்த தார்மீக மந்திரம். யார் பிறருக்கு மறைவாக பிரார்த்தனை செய்கிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர் ஏவி என் அடியான் இன்னொரு அடியானுக்காக இப்படியெல்லாம் துவா செய்கிறான், ஓ வானவர்களே நீங்கள் இந்த அடியாருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக பிரத்யேகமாக ஒரு வானவரை அல்லாஹ் நியமிக்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானா. தயவுசெய்து சொல்கிறேன், குர்பானி விஷயத்தில் கவனமாக இருங்கள். குர்பானி விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக கவனமாக இருங்கள். பெருமை அடைத்தோட பெரிய கடா அந்த கடா இந்த கடா என்று பெருமை அடைத்து நன்மை இழந்து விட வேண்டாம். அதெல்லாம் யாருக்கும் பேச்சு கொடுக்காது. யார் கேட்டால் ரூபாயை கூட சொல்லாதீங்க. அதில் சொல்லும்போது கூட நாங்களாம் 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் சொல்ல வேண்டாம். இல்லை எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, எங்கள் சாச்சா வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு தெரிய அமௌண்ட்டு தெரியாது சொல்லி முடிச்சிருங்க. அந்த ரூபாயை சொல்லும்போது பெருமை 30 ரூபாயா வேண்டாம். நன்மைகள் போயிடும், நன்மைகள் போய்விடும். இந்த நாளில் ஏழைகளை மறந்து விடாது. இறைச்சியை பங்கிடும்போது ஏழை மக்கள் இல்லாத மக்களை மறந்து விடாது. நமக்கு போக அதிகமாக ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜி மாதத்தை இறை நம்பிக்கையாக எல்லா உலகெங்கும் வாழ்கிற இறை நம்பிக்கையான துன்பங்களை நீக்கப்பட்ட மாக்கம் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வாஹித் தவானியம் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் வழமையாக 2வது வாரம் கண்மணிகள் ஆதரவற்ற சிறுவர்